ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இப்போ அவங்க அண்ணனோட போய் சேர்ந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இன்னும் விட்டு போகலைங்க. ஏன்னா வெண்பான்ற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். வெண்பாவை பிரச்சனைன்னு சொல்ல வரல, ஆனால் அவங்க வெண்பாவுக்கு இப்போ பிரச்சனை வரப்போகுது. ஏன்னா இத்தனை நாள் மல்லி இருக்கிற வரையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. மல்லியை எந்த குறையும் சொல்ல முடியாது, ஏன்னா நல்லா பார்த்துக்கிட்டாங்க மல்லி வெண்பாவை. அதுனா நல்லா சாப்பிட வைக்கிறது, அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லா பார்த்துக்கிறது, நல்லா ஆரோக்கியமான சாப்பாடை செஞ்சு கொடுக்குறது, அதுவும் இல்லாமல் அவங்களை ஸ்கூலுக்கு பத்திரமா கூட்டு போயிட்டு வரது எல்லாமே சேர்ந்துதான் இதில் அடங்கும். அந்த மாதிரி விஷயத்தில் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எந்த குறையும் இல்லாமல். அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் அந்த வீட்டை விட்டு போகிறப்ப அவள் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக வெண்பா மனசில் ஒரு விதையை விதைச்சிட்டாங்க, விஷயத்த மாதிரி. அது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால மல்லி இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறா. ஆனாலும் என்ன பண்ணுறது, இப்போதைக்கு அவளுக்கு மனசுக்கு ஆறுதலுக்கு யாராச்சும் ஒருத்தர் வேணும் இல்லையா? அந்த வீட்டில் அவளுக்கு மனசு ஆறுதல் பத்துற மாதிரி பேசுகிறவங்க யாருமே இல்லை. அதனால மல்லி ஏதோ ரொம்ப உயிராக நினச்சிட்டு இருந்தா. ஆனால் என்ன பண்ணுறது, இப்படி ஆகி போச்சு. மல்லி அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ கூட மல்லி மேலே ஆசை இருக்குது. நம்ம வெண்பாக்கு அம்மான்னு சொல்லிட்டு அம்மாக்கு எல்லாம் சாப்பாடு ஊட்டிக்கணும், சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆசை இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம நேரம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அமைதியாக வேண்டியதுதான். விஜய் இனிமேல் மல்லியை கூட்டு வரதுக்கான எந்த முடிவுமே எடுக்க போகிறதுல அது நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் வெண்பாக்காக அந்த முடிவை எடுக்க மாட்டாரா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காரு. வெண்பாவோட மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாரு இல்லையா? அதனால தான் அவ்வளோ கோவத்தில் இருக்காரு, வேற எதுவும் இல்லைங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, இந்த மல்லியோட அண்ணன் சூடோட சூட அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். இல்லை வீட்லயே அவன் தான் வச்சுக்கோ, ஒன்று அவங்க கூட போய் சேரணும்னு நினைப்பா, இல்லாட்டி அவளுடைய மனசு அலைப்பாயும், நம்மளை இப்படி அனாதையை விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவளுக்கு நல்லபடியாக ஒரு நல்ல இடத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா. அதுக்கப்புறம் அவள் இதெல்லாம் நினைக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் முடிவு எடுக்கிறாரு. அதனால மல்லிக்கு அவசரமா கல்யாணம் ஏற்பாடு நடக்குது. யார் கூட இருந்தான்னு பாக்குறீங்க, அவன் ஒரு அயோக்கிய பையன், ரவுடி பையன், போய் அவனவா கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த அவளுக்கு கேடு கட்டவும் ஒருத்தன் அவனை போய் கல்யாணம் பண்றதுக்காக மல்லிக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஐயோ என்னடா இது, நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம மல்லியோட வாழ்க்கை இப்படி அசிங்கமா போயிடுச்சு, இதுவாயிடுச்சு. அவள் மட்டும் வீட்டை விட்டு போகாம தான் நானே ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அப்படி கல்யாணம் பண்ணி வச்சா கூட எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். ஆனால் இவன் யாரும் ஒரு ரவுடி பையன், இவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்க்கையை சீரழிக்க பார்க்குறாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையோட இருக்காரு விஜய். அந்த ஒரு காரணத்தினால இப்படியாச்சும் கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பார்த்து பேசலான்னு போறாங்க. ஆனால் மல்லி மூஞ்சியை கொடுத்து கூட பேசல, அதனால அமைதியாக வந்துடுறாரு. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு எவனும் ஒருத்தர் ரவுடியை கல்யாணம் பண்ணிட்டு அவள் கஷ்டப்பட்ட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நல்ல உள்ளத்தோட இருக்க நம்ம விஜய் இருந்துகிட்டு எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா என்ன பண்றது, அதுதான் முடியல. வெண்பாக்கு ஒரு பக்கம் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஐயோ என்னடா இது, நம்ம பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வெண்பாவோட வாழ்க்கையும் முக்கியம், இன்னொரு பக்கம் மல்லியோட வாழ்க்கையும் முக்கியம். மல்லியோட வாழ்க்கையும் சீரழிக்கிற விரும்பல. ஏன்னா அவள் ஒரு வருஷம் நம்ம வீட்டில் இருந்திருக்கா. அதனால அவளுக்கு நல்லபடியாக தான் நம்ம ஒரு இதை எடுத்து கொடுக்கணுமே தவிர வாழ்க்கையில கெட்ட வாழ்க்கையில அவள் போய் தூந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா இருக்காரு நம்ம விஜய். அந்த விஷயத்துல விஜயில பாராட்டலாங்க. ஏன்னா ஓரளவுக்கு சந்தோஷமான ஒரு விஷயமா தான் நினைக்கிறோம் நம்ம, அவங்க நல்லது நினைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ்.